நம்மளுடைய பேங்க்கு எங்கே நீங்கள் அது பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, அங்கே போய் நல்ல பெரிய பேங்க்கு, குட்டி குட்டி பேங்க்லாம் இல்ல. நல்ல பெரிய சைஸ் பேங்க்ல போயிட்டு, தலைமை பேங்க்குன்னு சொல்லுவாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் ம். அந்த மாரி பேங்க்ல போயிட்டு, எனக்கு வந்து சாவரின் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க் மேனேஜர் அது ஒரு பேப்பர் பாண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி குடுப்பாரு. அப்படி இல்லன்னா அது டீமேட் ஃபார்மேட்ல சாவரின் கோல்டு பாண்டு பேங்க் மூலமாக விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கே கவர்மெண்ட்டுக்கே நெறைய லாஸ் ஆயிருச்சு. ஏன்னா இந்த அளவு ஏறும்னு ஏன் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அது பயங்கர பெனிஃபிட் அது. ஸோ அதனால அத நிறுத்திட்டாங்க. அதனால இப்ப பழைய சாவரின் கோல்டு பாண்டு வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகே. அத டீமேட் வச்சிருக்கவங்க அதுல போய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓ! அந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். புதுசா லான்ச் பண்ணல. பழசு இருக்கு. ஸோ இந்த மாரி டிஜிட்டல் ஃபார்மேட்ல அப்ரோச் பண்ணியும் ஒன் சைடு கோல்டு வாங்கலாம். இல்ல நான் ஃபிசிக்கல் ஃபார்மேட்ல வாங்குனா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகை சீட்டு மூலமாகவோ, இல்ல சின்ன சின்ன காயின்ஸ் மூலமாகவோ நீங்க வாங்குறது சேஃபு.